வெல்கம் டு விகே அகாடமி. நம்ம இந்திய அரசியலமைப்பிலிருந்து இம்பார்ட்டன்ட் 300 கொஸ்டின் எடுத்திருக்கோம். அதில் 100 கொஸ்டின் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பை யார் தயாரித்தனர்? ஆன்சர், அரசியலமைப்பு சபை. ரெண்டாவது கொஸ்டின், அரசியலமைப்பு சபையின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர், ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் கீழ்காணும் பிதாமகன்? ஆன்சர், டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு எப்போது அமலுக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பகுதிகள் உள்ளன? ஆன்சர், 22. இந்திய அரசியலமைப்பில் முதலில் எத்தனை அட்டவணைகள் இருந்தன? ஆன்சர், 8. தற்போதைய அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் உள்ளன? ஆன்சர், 12. அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் அடங்கியுள்ளன? பகுதி 3. 9வது கொஸ்டின், தமிழகத்தில் அரசியலமைப்பு சபையில் உறுப்பினராக இருந்தவர் யார்? ஆன்சர், சி. ராஜகோபாலாச்சாரி. தேசிய கொடியை விவரிக்கும் அட்டவணை எது? ஆன்சர், 1வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் தொடக்கத்தில் உள்ள வாசகம் என்ன? ஆன்சர், நாம் இந்திய மக்கள். இந்திய அரசியலமைப்பில் எந்த மொழியில் முதலில் எழுதி முடிக்கப்பட்டது? ஆங்கிலம். இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சமநிலை பற்றியது எது? ஆன்சர், பகுதி 3. தேசிய நன்னடத்தை குறியீடு எதில் அடங்கியுள்ளன? 4வது அட்டவணை. இந்திய குடியரசின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சட்ட வரலாற்றின் அடிப்படை சொந்தம் எது? ஆன்சர், பி. பிரிட்டன். இந்திய அரசியலமைப்பில் 3வது அரசாங்கம் எனப்படுவது யாது? ஊரக உள்ளாட்சி. யார் அரசியலமைப்பை கையெழுத்திட்டு சட்டமாக்கினார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பூர்வ மொழி எது? ஆன்சர், ஆங்கிலம். இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியல் அமைப்பை பின்பற்றுகிறது? ஜனநாயக மையமுறை. இந்திய அரசியலமைப்பின் இயல்பான அம்சம் என்ன? நாடாளுமன்ற ஜனநாயகம். இந்திய அரசியலமைப்பின் நீண்டகால நிலைமை அமைந்த நாடு? ஆன்சர், இந்தியா. பாராளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை யார் முன்வைக்கலாம்? ஆன்சர், பிரதமர். இந்திய அரசியலமைப்பின் 370வது பிரிவு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆன்சர், காஷ்மீர். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எப்போது சேர்க்கப்பட்டது? 1976. அடிப்படை கடமைகள் எத்தனை? ஆன்சர், 10.
இந்திய நீதித்துறையின் மிக உயர்ந்த அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் உச்சநீதிமன்றம். யார் சட்டங்களின் பாதுகாவலர்? ஆன்சர் உச்சநீதிமன்றம். இந்தியாவின் தேசிய அவை எது? ஆன்சர் பாராளுமன்றம். குடியரசுத் தலைவர் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆன்சர் மறைமுக தேர்தல் முறை. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு முழுமையாக இயற்றப்பட்டது? 1949. குடியரசுத் தலைவர் பதவி காலம் எவ்வளவு? ஆன்சர் 5 வருடம். இந்தியாவில் முதலமைச்சரை யார் நியமிக்கிறார்? ஆன்சர் ஆளுநர். பாராளுமன்றத்தின் இரு அவைகள் எவை? ஆன்சர் மாநிலங்களவை, மக்களவை. பஞ்சாயத்து அமைப்பு எந்த வாரியத்தில் பரிந்துரைக்கப்பட்டது? ஆன்சர் பல்வேந்திராய் மேத்தாய் குழு. இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் எப்போது? 1976. இந்தியாவில் ஆளுநரை யார் நியமிக்கிறார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின் பரிணாம வடிவம் எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பிரிட்டன். சட்டத்திற்கு முற்பட்டதாக எது? அரசியலமைப்பு. மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? ஆன்சர் 5 வருடம். இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் ஆணையம் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? பகுதி 14. முதலமைச்சர் பதவிக்கு யார் பொறுப்பளிக்கிறார்? ஆன்சர் ஆளுநர். 43வது கொஸ்டின். இந்தியா எந்த வகை அரசியலமைப்பை கொண்டுள்ளது? ஆன்சர் மத்திய மாநில. இந்திய அரசியலமைப்பில் நிதியமைப்பு எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஐரிஷ். அரசியல் கட்சிகள் தொடர்பான சட்டம் எது? ஆன்சர் 52வது திருத்தச் சட்டம். இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறு எது? ஆன்சர் அடிப்படை உரிமைகள். தேசியவாதம் இந்திய அரசியலமைப்பில் எங்கே? ஆன்சர் பீடிகை 300. தேசிய கொடியை ஏற்றிய நாள் எது? ஆன்சர் ஆகஸ்ட் 15, 1947. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் எவ்வளவு? ஆன்சர் 5 வருடம். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சம்? ஆன்சர் நீண்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எங்கே உள்ளன? ஆன்சர் பகுதி 4A. அடிப்படை கடமைகள் எத்தனை? ஆன்சர் 11. குழந்தைகள் கல்வி உரிமை எந்த ஆண்டு சட்டமாக்கப்பட்டது? ஆன்சர் 2002. சமத்துவ உரிமை எந்த கட்டத்தில் கூறப்படுகிறது? ஆன்சர் பகுதி 3. இந்தியாவில் மத சுதந்திர உரிமை எதில் அடங்கும்? ஆன்சர் 25 முதல் 28 பிரிவுகள். கல்வி உரிமை எந்த அமர்வில் உள்ளடக்கப்பட்டது? ஆன்சர் ஏ 86வது திருத்தம்.
இந்திய அரசியலமைப்பின் 32வது பிரிவு கூறுவது என்ன? சட்டப்பூர்வமான வழிகாட்டுதலுக்கு மனு தாக்கல் உரிமை. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா யாரால் கூறப்பட்டது? டாக்டர் அம்பேத்கர். இந்திய குடியரசின் தேசியம்? ஆன்சர் குடியரசு. உரிமைகளின் பாதுகாவலர் யார்? ஆன்சர் உச்சநீதிமன்றம். பாராளுமன்றத்தின் மேலவை எது? ஆன்சர் மாநிலங்களவை. மக்களவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 545. மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை? ஆன்சர் 250. மாநிலங்களவையின் நிரந்தர உறுப்பினர்களின் பதவிக்காலம்? ஆன்சர் 6 வருடம். ஜனாதிபதிக்கு யார் உதவுகிறார்? ஆன்சர் துணை ஜனாதிபதி. பிரதமருக்கு நியமன அதிகாரம் யார் செய்து வைப்பவர்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். மக்களவையின் தலைவராக இருப்பவர்? ஆன்சர் சபாநாயகர். 42வது திருத்தம் என்ன சிறப்பம்சத்தை கொண்டு வந்தது? ஆன்சர் சோஷலிஸ்ட் செக்யூலர் என்பதை சேர்த்தல். நீதிமன்றம் எங்கிருந்து அதிகாரங்களை பெற்றது? ஆன்சர் அரசியலமைப்பு. நீதித்துறையின் தன்னாட்சி யாரால் உறுதி செய்யப்படுகிறது? ஆன்சர் நீதிமன்றங்கள். 73வது திருத்தம் தொடர்புடையது? ஆன்சர் ஊராட்சி நிர்வாகம். 74வது திருத்தம் தொடர்புடையது? ஆன்சர் நகராட்சி நிர்வாகம். இந்திய அரசியலமைப்பில் மத்திய பட்டியல் எத்தனை பொருட்கள் உள்ளன? ஆன்சர் 97. ஒற்றை குடியரசு யாரால் உறுதிப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் இந்திய அரசியலமைப்பு. சட்டங்களை நீக்கும் அதிகாரம் யாருக்கு? ஆன்சர் நீதிமன்றம். அரசியலமைப்பில் மொழிகள் எங்கு உள்ளன? ஆன்சர் 8வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணை குறிப்பிடுவது? ஆன்சர் நில உரிமை பாதுகாப்பு. மாநிலங்களவையின் நிரந்தர உறுப்பினர் பதவிக்காலம்? ஆன்சர் 6 ஆண்டுகள். 44வது திருத்தம் எதை நீக்கியது? ஆன்சர் சொத்துரிமை. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை? ஆன்சர் மறைமுக தேர்தல். இந்தியாவின் உயர்ந்த பதவி வகிப்பவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் பதவிக்காலம்? ஆன்சர் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரை நீக்குவது எப்படி? ஆன்சர் பதவி துறப்பு தீர்மானம் மூலம். குடியரசுத் தலைவர் பதவிக்கு குறைந்தபட்ச வயது? ஆன்சர் 35 வயது. குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியுமா? ஆன்சர் முடியும். துணை ஜனாதிபதி பதவிக்காலம்? ஆன்சர் 5 ஆண்டுகள்.
துணை ஜனாதிபதி ஒரு வேளையில் எந்த பதவியும் வகிப்பார்? ஆன்சர் மாநிலங்களவையின் தலைவர். பிரதமர் நியமிக்கப்படுவது யார் மூலம்? ஆன்சர் குடியரசுத் தலைவரால். பிரதமரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். பிரதமர் பதவிக்கு குறைந்தபட்ச வயது? ஆன்சர் 25. இந்திய உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டெல்லி. உச்சநீதிமன்றத்தின் முதன்மை நீதிபதி யார்? தலைமை நீதிபதி. நீதிமன்றத்தில் நீதிபதி பதவி கால வரம்பு? ஆன்சர் 65. மாநில உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை யார் நியமிக்கிறார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரை யார் நியமிக்கிறார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரின் பதவிக்காலம்? ஆன்சர் 5 ஆண்டுகள். மாநில முதலமைச்சருக்கு பதவிக்கால வரம்பு உள்ளதா? ஆன்சர் இல்லை. மாநில சட்டசபையின் உறுப்பினர் பதவிக்காலம்? ஆன்சர் 5 ஆண்டுகள். இந்தியாவில் சட்டம் இயற்றும் அதிகாரம்? ஆன்சர் நாடாளுமன்றம். மாநில சட்டமன்றத்தில் உரிமைகள் பாதுகாக்கப்படும் சட்டம் எது? ஆன்சர் சட்டமன்ற உரிமைகள் சட்டம். மீதி இருக்க கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.